அட என்னது நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் 3Dயில் ஜிடிஎஃப்ஐ மோடு வந்திருக்கா? அதான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஜிடிஎஃப்ஐ மோடு எப்படி ஏற்றுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். இது ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கு, நம்ம ட்ரைவோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்படி இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தரேன். வாட்ஸ்அப் குரூப் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பயோவில் இருக்குது, மறக்காமல் ஏற்றி பாருங்கள். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது. இப்போ வாங்க அது எப்படி எடுக்கிறதுனா, ஆர்ஜிஎஸ் மெனுக்குள்ளே போய் இந்த லோடு இருக்குல்ல, அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜிடிஎஃப்ஐ மேப்புன்னு வரும். வாங்க எப்படி லோடு கொடுக்குறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறது பாருங்கள். இப்போ அங்கே ஜிடிஎஃப்ஐ மேப்புன்னு இருக்கா. இப்போ நான் ஃபஸ்ட்டு மோட்டு பட்டில் எடுத்து பார்க்குறேன், எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் அது தொட்டோன்னே வந்துடுச்சு. அதே மாதிரி எடுத்து ஜிடிஎஃப்ஐ மேப் இருக்குல்ல, இந்த மேப்பும் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வரும். இப்போ பாருங்கள் ஜிடிஎஃப்ஐ மேப் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் லோடிங் ஆகிட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் லோடிங் இது லோ ரேம் ஃபோனுக்கெலாம் கொஞ்சம் லோடிங் ஆகும். ஒரு 2 நிமிஷம், அந்த 1 நிமிஷம் அதுக்குள்ளேயே கூட இது லோடிங் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக போர்ச்சே காரு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 4000. ஏற்கனவே 4000க்கு வேறு போர்ச்சே இருந்ததுன்னா அது வந்து இப்போது லிங்க்கில் விட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார் விட்டாங்க. இப்போ வாங்க நம்ம ஓட்டி காட்டுறேன். இப்போ நம்ம சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் ஏற்றணும். இதே மாதிரி நான் நிறைய இந்தியன் பைக் ட்ரெயின் வீடியோலாம் போட்டிருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம ஜிடிஎஃப்ஐ மாதிரியே இருக்கான்னு பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா யார் விட்ருக்காங்கன்னா ஐடிஐ டெவலப்பர்ன்றவங்க தான் விட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போது பாருங்கள் சிட்டி ஓட்டி பார்க்குறோம். நல்லா கார் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகுது. என்னடா இது, செம்ம ஸ்பீடு கைஸ் காரு. இப்போ வாங்க நம்ம ரோடெலாம் அப்படியே அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்குது பாருங்கள். ரயில்வே ட்ராக்லாம் இருக்குது பாருங்களேன். ரயில்வே ட்ராக் இருக்குது, ட்ரெயின் வருமானு தெரில. என்னடா ஒரு கதவு பிச்சுட்டு போயிடுச்சு. இருக்குது. பரவாயில்ல, வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போது வாங்க இந்த ட்ராக்கில் அப்படியே ஓட்டி பார்ப்போம். அதில் ட்ராக்கு கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போகுது. ட்ராக்கே காணோம் கைஸ். சரி வாங்க, நீ கீழே இடம் வழி இல்லை போல், நம்ம இந்த பக்கமே ஏறிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் வரப்போகுது. நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் 3Dயில் பார்த்திங்கன்னா அப்டேட் வரப்போகுது. அது அப்டேட் வந்து கொஞ்சம் டெக்ஸ்சரு ரோடு அதெல்லாம் மாற்றுவாங்க பாருங்கள். இங்கே ஒரு 2 ட்ராக் போகுது, நம்ம ரோடு வழியாகவே ஓட்டுவோம். இப்போ வாங்க நேராக போய் ஸ்கிட் அடித்து ட்ரை பண்ணலாம். நேராக ஸ்கிட் அடிச்சுட்டு திருப்பினா அப்படியே பெண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ செம்மையாக திரும்புது காய்ஸ். சரி வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி பார்ப்போம். இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேராக வந்தாச்சு. இதுனா அதில் இதே கன்ஸ்ட்ரக்ஷன் இடம்ப்பா அதில் இருக்க பில்டிங்லாம் அப்படியே இருக்கும். அதில் இருக்க பில்டிங்லாம் இருக்குது. இப்போ பீஸா கடை அதெல்லாம் இருக்குது. இதோ பாருங்கள் பெட்ரோல் பங்க்லாம் வரும். எல்லாம் அதில் ஜிடிஎஃப்ஐயில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் கிராஃபிக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் சரியாக வரணும். அதில் இருக்குது ஜிடிஎஃப்ஐயில் இருக்க எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆட்டோ ஃபேக்ட்ரி, அதான் ஆட்டோ ரிப்பேர் ஷாப்பு. இதை பாருங்கள் பெரிய அந்த ஆறுலாம் இருக்கும்ல, அந்த ஆறுலாம் கூட வருது. வாங்க நம்ம இந்த ஆறுக்குள்ளே காரை இறக்கி பார்ப்போம். இப்போ வந்து மலையாக இருக்குது, இந்த மலையிலேருந்து அப்படியே இறக்கணும். கார் மாட்டிக்கிச்சே, பரவாயில்ல அப்படியே இறக்கி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.